எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயங்க நம்ம பெருசு பெருசாக தாங்க கட் பண்ணி போடுறோம். நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாங்க. இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம அதை போட்டுடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலும் இஞ்சியும் பூண்டும் நீங்கள் அதையும் கூட உரிச்சு போட்டுக்கங்க. ஒரு முந்திரி ஒரு 10 பல்லு முந்திரி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த முந்திரி போட்டுடலாங்க. இதுக்கு ஹைலைட்டே முந்திரி தாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த முந்திரி போட்டால். கிரேவி நல்லா இருக்குங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் வணங்கிட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம அதில் நல்லா ஆரவே வச்சுட்டுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா பேஸ்ட் டைப்பாக அரைச்சிட்டு வர்றேங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச பேஸ்ட்டு நம்ம நல்லா வணக்கி வச்ச பேஸ்ட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம வணக்கி வச்சது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சுங்க. வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் தான் நான் அளவு எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம பாருங்கள், பட்டை ஒன்றுங்க, சோம்பு கொஞ்சம், பிரியாணி இலைங்க 2 கிராம்பு, 2 ஏலக்காய்ங்க. இதை நம்ம போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பட்டை போட்டுக்கலாங்க, கிராம்பு இலையை போட்டுக்கலாங்க, சோம்பு இதுங்க போட்டு அவ்வளோதாங்க. நம்ம இந்த கிரேவி ஆட் பண்ணிக்கலாங்க. மெயினே இந்த கிரேவி தாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவி போடலாம் கொஞ்சமாக ஆயிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதெல்லாம் வளைச்சி போட்டுங்க. பாருங்கள், இப்போ இந்த கிரேவி நம்ம ஊற்றிட்டுங்க. எண்ணெய் வணக்கி நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த கிரேவி வேகிறதுக்கு அதுவும் சரியாக இருக்குங்க. கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க. நம்ம அந்த பொடியெல்லாம் ஸ்பைசி ஐட்டமெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா கிரேவியாக கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கிரேவி இதாகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம சூப்பராக இருக்குது கிரேவி பார்க்குறக்கு. இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூளுங்க, பாருங்கள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளுங்க, 1/2 ஸ்பூனு 3/4 ஸ்பூனு தனியா தூளுங்க, மஞ்சத்தூளுங்க. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இதில் அப்புறம் கல்லுப்புங்க. கல்லுப்பு தேவையானதளவு இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க. எவ்வளோ தேவையோ அந்த குழம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்குறேங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. உங்களுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவி நல்லா கலராக வருங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த டைமில் பாருங்கள், பட்டரை ஒரு கொஞ்சோன்னு சேர்த்திக்கலாங்க. லைட்டாக, நிறையா இல்லைங்க. கடைசியில் தான் நம்ம சேர்த்து போகிறோம். லைட்டாக இந்த இதுக்கு நல்லா இருக்குங்க, சேர்த்திக்கலாங்க. அது இதாகி வரட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கிரேவி போட்டதுக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இந்த இடத்துல நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க.
2 இல்லை 3 பாருங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணுன்னா கிரேவி திக்காக வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் தண்ணி வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் திக்காக தாங்க பன்னீர், இது திக்காக தான் இருக்குது. இது நல்லா இதாகி வரட்டுங்க, கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் மதங்கி நல்லா எப்படி வருதுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. பாருங்கள், இந்த டைமில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. மெதுவாக இப்படி போட்டுக்கலாங்க பன்னீர். இதெல்லாம் ஒரு டைம் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நம்ம பன்னீர் ஆட் பண்ணால் அது நல்லா வெந்து வரட்டுங்க, கொஞ்சம் வேகட்டுங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பட்டரை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இப்போ பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்குதுங்க, செமையாக இருக்குது பட்டர் போடாமையே. பாருங்கள், நம்ம இந்த டைமில் இந்த 1 ஸ்பூன் பட்டருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பட்டரை சேர்த்திருக்குங்க, போட்டு அப்படியே விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க பன்னீர் கிரேவி. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த சூட்லேயே வெந்து வரட்டுங்க பன்னீர் கிரேவி. நம்ம கடைசியாக பார்க்கலாங்க, மூடி வச்சுலாங்க உப்புன்னு. இப்போ பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகி போச்சுங்க. பன்னீர் பட்டர் மசாலா செமையாக இருக்குதுங்க, நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. இது ஆஃப் பண்ணிடல, நான் அதுக்குள்ளே சப்பாத்தி போட்டுக்கலாங்க. பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் சூப்பராக இருக்குதுங்க. ஆவி பறக்க பறக்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா பயங்கரமாக இருக்குதுங்க. நானே இதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துருக்குதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க.